ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புதுசான மூவியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஆள் வந்து ஹீரோயின் நிற்கிறத பார்த்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே போயிடுவாங்க. அப்போது ஒரு பையனுக்கு சிக்னல் கொடுக்குறான். அவன் அவங்ககிட்ட இருக்கிறது எதையோ அந்த ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போது ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது எம்மா தாயே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது ஹீரோயின் சரி அவங்க ட்ரிங்க் தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அவன் வந்து கையை அப்படியே உரசிக்கிட்டு அந்த ட்ரிங்காக வாங்கிக்கிட்டு இருப்பான். நீ எதுக்கு இங்கே கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் அவங்களோட வாயிலேயே ஊற்றிடுறாங்க. அப்போ பார்த்த ஹீரோனோட ஃபேஸில் வந்து பர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்து என்ன இவளோட ஃபேஸில் வந்து பர்த் மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க விடாமல் ஹீரோயின் பின்னாலேயே வந்து ஹீரோன் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பான். அவள் எப்படியாச்சும் இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் அங்கே வராங்க. இவர் தான் இந்த மூவியோட ஹீரோ. ஹீரோயின் அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட போய் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அவங்களும் அவங்க 2 பேருமே பார்த்த உடனே அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவங்கள துரத்துக்கிட்டே போகிறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹீரோயின் அப்புறமா ஹீரோ ஒன்றா 2 பேருமே பெட்டில் இருக்காங்க. ஹீரோயின் ஐயோ ஏதோ தப்பாக நடந்திருக்கு, இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் என்னை சும்மாவே விட மாட்டேங்கன்னு நினச்சிக்கிட்டு அவளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் ஒரு மந்த் ஆன பிறகு காட்டுறாங்க ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. பட் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொன்னால் அவ்வளோதான் வெளுத்து வாங்கிடுவாங்க. அதனால டஸ்ட்பினில் போட்டுட்டு வெளியே வந்துடுறேன். அவங்களோட தம்பி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். எல்லாருமே ஹீரோனை பேடாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட அம்மா அங்கே வந்து ஐயோ சோம்பேறி எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து தருதுரோனி அப்படின்னு ஹீரோனை திட்டுட்டு அவங்களோட பையனுக்கு சாப்பாடு ஊட்ட போயிடுறாங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பா. இங்கே வந்து மில்க் டீ ஷாப் தான் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த மில்க் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் இல்லை நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கே போகிற, உனக்கு என்ன வேலை இருக்கா, எது இருக்குது, நீ சும்மா நான் சொன்ன வேலை மட்டும் செய் சரியா அப்படின்னு ஹீரோயின் என்ன நல்லா மேக்கப் போட்டு இருக்கு, அதனால தான் உன்னோட பர்த் மார்க்கே தெரியலை, இதை வச்சுக்கிட்டு உன்னோட ஃபேஸை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஆண்களை மயக்கிறேன் அவ்வளோதான், நான் உன்னை வெளுத்து வாங்கிடுவேன் சரியா அப்படின்னு ஹீரோனோட அம்மா ஹீரோயின் அப்படியே திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பயந்து போயிடுற. அதனால அவள் கிளம்பி போய் அந்த மில்க் எல்லாமே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த ஆளும் சொல்கிறாரு என்னம்மா உங்கள் அப்பா அம்மா எங்கே போனாங்க, நீ வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா. அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே வராரு. டே மச்சான் நம்ம அன்றைக்கி பார்த்தோமே அதே பொண்ணு தானே, அவளோட ஃபேஸில் என்ன பர்த் மார்க்கே இல்லையே அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இது அந்த பொண்ணு அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே ஒன்றா இருப்பாங்க. அதனால ஹீரோ கன்ஃபார்ம் பண்ண காரை விட்டு இறங்கிடுறாரு. அப்போ ஹீரோன் அதை எடுத்துக்கிட்டு போகும்போது ஹீரோ வந்து கை தாங்கலை கொடு நானே எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோன் இதை பார்த்து அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஐயோ இவருக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த மில்க் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இதை பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறமா அது எல்லாமே டெலிவரி பண்ணிவிட்டு ஹீரோவும் வந்து கேட்குறாரு உனக்கு எவ்வளோ வயசு, நீ என்ன ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வந்து 20 வயசு அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பண்ண வேணுமா அப்படின்னு ஹீரோ கேட்டேன். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். இல்லை நான் காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாள். அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க சரி குழந்தை வந்து இவரோட தான், நம்ம வந்து இவர்கிட்ட மூடி மறக்காமல் இவர்கிட்டயே சொல்லிடலாம். இப்போது வாயை எடுக்கிறா. அதுக்குள்ளே அங்கே வந்த மேனேஜர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி வாங்க இங்கே ரூம் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க பக்கம் இந்த அங்கிள் வந்து பெரிய எடுத்த ஆள், இவர் வந்து இவரோட ஸ்டேட்டஸ் ஒன்றும் நார்மலானது கிடையாது, எதுக்கு நம்மளால் இவருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அங்கிருந்து போக பாப்பா. கால் ஸ்லிப் ஆகிடுமா. ஹீரோ அப்படியே அலேக்க அவளை கை தாங்கலாம் பிடிச்சிட்றாரு. அப்படியே அவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பா. அப்போ சரி ஹீரோ உன்னோட ஃபோனை கொடு அப்படின்னு கேட்பாரு. அவங்க 2 பேருமே அவங்களோட மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் கால் பண்ண சரி அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அங்கிருந்து போக பார்ப்பாங்க. அப்போ அந்த மேனேஜர் வந்து எம்மா நீ டெலிவரி பண்ணி அதுக்கான மணி இந்தாம்மா அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு உனக்கு என்ன அவர் தெரியுமா, சரி இனிமேல் நீ வந்து இந்த மில்க் எல்லாமே டெலிவரி பண்ண வேண்டாம், நாங்களே எங்களோட ஆளை உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மொபைல் எடுத்து ஹீரோ பற்றி சர்ச் பண்ணுறா. அப்போ தெரிஞ்சுக்கிறா இவர் வேறு நம்ம வேறு, நம்ம ஸ்டேட்டஸ் வேறு இவர் ஸ்டேட்டஸ் வேறுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா.
அப்போது இவ வந்து அதை சம்பாதிச்சா இல்லையா அந்த பணம் அவளோட பேபிக்காக எடுத்து வச்சுப்பா. இது வந்து அவங்களோட அம்மா பார்த்துடுறாங்க. ஓடி வந்து இது என்னடி புது பைக்கு உனக்கு, எதுக்கு இந்த பணம் என்கிட்ட இருந்து இப்படி தெரியாமல் திருடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஹீரோயின் நான் அது ஒன்றும் திருடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சோம்பேறி சோம்பேறி உள்ள வாடி நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை உள்ளே கூட்டிட்டு போய் இப்போ பணத்தை கூட திருட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் இல்லை நான் திருடலைன்னு சொல்கிறான். இருந்தாலும் அவங்க வந்து ஹீரோனை கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் பகல வேலை பார்த்து அதில் வேற பணத்தால் தான் அவங்களோட ஃபீஸே கட்டிப்பாங்க. இது அவங்க அம்மாவுக்கு புரியாமல் நீ என்னையே எதிர்த்து பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே கோடு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட அப்பா எதுக்கு குழந்தைய அடிக்கிற அப்படின்னு தான் சொல்கிறாரு. தடுக்கவே இல்லை ஹீரோயின். அதனால சோகமாக வெளியே வராங்க. அப்போ ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வந்து ஹீரோனை இடிச்சு அங்கிருந்து போயிடுது. இது வந்து ஹீரோ பார்த்து ஓடி வர்றாரு. அப்படியே ஹீரோனை அலேக்க தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. செக்கப் எல்லாமே ஆயிடுச்சு. ஹீரோயின் வேற பயம், ஹீரோ எங்கே இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கண்டுபிடிச்சிடுவாருன்னு. இப்போ ஹீரோவும் அங்கே வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஹீரோயின் கிட்டே கொடுக்குறாரு. இந்தா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ஹார்மோன்ஸே கிடையாது. இது வந்து அவளோட பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமா அது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ இங்கே பாரு எவ்வளோ அடிபட்டிருக்கு நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்ன உன்னோட வீட்டில் சண்டையா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து பணத்தை திருடவே இல்லைன்னு சொன்னால் ஹீரோ பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டில் இருந்து வராங்க. ஹீரோயினுக்காக ஹீரோ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி போ உன்னோட ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் போய் பார்த்தா எக்கச்சக்கமான காஸ்ட்லி அந்த ட்ரெஸ் எல்லாமே. அப்போதான் நம்ம வேற இவர் வேற, இவருக்கு நம்மளால பிரச்சனை வரவே கூடாது, உனக்கு அம்மா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி கூட பேசி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே வர. ஹீரோ அவளுக்காக விதவிதமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாரு. இது என்னோட வீடு தான், நீ என்னோட ரூம்லேயே இரு, நான் தனியாக எங்கள் கெஸ்ட் ரூமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபுட்டு வந்து டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அப்போ அவள் சாப்பிடும்போது அப்படியே வாமிட் வருது. ஹீரோ இதை பார்த்து நீ ப்ரெக்னென்ட் ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். அது எப்படி பாசிபிள் ஆகும், நம்ம வந்து ஒரு நாள் ஸ்டே மட்டும் தானே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரா. அதனால ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் சரி இப்போ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஹீரோ நான் வரட்டா அப்படின்னு தான் கேட்பாரு. பட் ஹீரோயின் நீங்கள் பாருங்கள் நம்ம ஃப்யூச்சரில் மீட் பண்ணிக்கவே வேண்டாம், உங்களுக்கு ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்போவே எனக்கு காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். ஹீரோவும் சரி ஓகே எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் அதிகமாக மணி கேட்பாங்களே. ஹீரோவோட ரியாக்ஷனே அடிப்பாவி அப்படின்னு தான் இருக்குது. அப்புறமா சரி வாங்கிட்டேல இங்கேருந்து இறங்கிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஹீரோயின் சோகமாக காரை விட்டு இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரா. இது அவங்க அம்மா பார்த்த உடனே ஐயோ செல்லம் வந்துட்டியாம்மா, சரி வா வா உனக்காக தான் நான் இவ்வளோ சமையல் பண்ணியிருக்கேன், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் வரும்போது அவங்க அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடே வைக்க மாட்டாங்க. பாவம் அவள் எனக்காக சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் சோறு 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 தவிர உனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அங்கேருந்து போகும்போது இந்தம்மா இது எல்லாமே கழுவி வச்சுடுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது சரி ஹீரோன்னு கேட்பாங்க, அம்மா என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருமா நம்மளோட வில்லேஜ் சீஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையனுக்கு உண்மையில் ஒரு கண்ணு, நீ இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இரு அப்படின்னு சொன்னான். ஹீரோனுக்கு அவனை பிடிக்கவே இல்லை, ஏன்னா அவன் இப்போ தான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கான். ஹீரோன் இல்லை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறான். இல்லை முடியாது அவன்கிட்ட இருந்து நாங்கள் டௌரி பணம் வாங்கிட்டோம் சொல்கிறேன், என்னை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக அப்படி சொன்னால் ஆமாடி உன்னை விட எங்களுக்கு பணம் தான் முக்கியம், இதனால உன்னோட தம்பி படிப்புக்கு எல்லாமே செலவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோன் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து வரும்போது அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். கலை ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கண்ணு திறந்து பார்த்தா அந்த சீஃபோட பையன் அங்கே இருக்கான். வாமா நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பானா. ஹீரோயின் இல்லை என்னை விட்டுடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரே அடியாக அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. பாவம் எங்கே போகிறதுன்னு கூட தெரியல ஹீரோனுக்கு. கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துன்றாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் போட்டு தான் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். எங்கள் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா மச்சான் நீ இன்னைக்கு அன்யூஸ்வலாக இருக்க, என்னாச்சு உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்பாரு. பட் ஹீரோ அந்த மெசேஜை பார்த்த உடனே போகலாமா வேணாமா அப்படின்னு தான் இருப்பார். ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்பாரு போவியாடா, இல்லைடா அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு.
அப்போது ஹீரோவோட ரூமர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு வர ஹீரோ கிட்ட பேச வர, பட் ஹீரோ அவளை மதிக்காமல் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறமா ஹீரோனை கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்டேயே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே என்னாச்சோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியே வராரு. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்டால், அம்மா அப்புறமா பேபி 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரா. என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன பேபி அப்படின்னு சொன்னால், அவங்க 6 வாரமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு அப்படி ஹாப்பி ஆகிடுச்சு. நான் எப்போ அவளை பார்க்குறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஹீரோயின் கிட்டே போகிறாங்களா. ஹீரோயின் ஐயோயோ இவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பா. ஹீரோ போகலாமா அப்படின்னு கேட்பாரு. இல்லை வேணாம் அங்கிள், உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, நானே இந்த பேபியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோவும் இதை பார்த்து ஐயோயோ இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ பயப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இங்கே பாரு, உங்ககிட்ட பணம் இருக்கா, நீ தனியாகவே இந்த பேபியை வளர்ப்பியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். இங்கே பாரு, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் இந்த பேபியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அப்படியே அலைக்க தூக்கிட்டு வராரு. அவங்க 2 பேருமே அந்த பேபி பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பேபியை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு சொல்லவே வேண்டாம், ஏன்னா அந்த பேபி வெளியே வர வரைக்கும், ஏன்னா அவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஹீரோனை திட்டிக்கிட்டே இருப்பாங்களே. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் ஹீரோயின் கையில் தான் இருக்கும். அப்புறமா ஹீரோ கூட நானே இதை சேஃபாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இன்னுமே என்னை ஆங்கிள்னு கூப்பிடாது, எப்போ பார்த்தாலும் ஆங்கிள் ஆங்கிள் அப்படின்னு கூப்பிடுறீ, நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இவ அப்படியே மினுமினுன்னு பேசிக்கிட்டே இருப்பாள். அப்போ ஹீரோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. நீ எதுக்குடி அவனை கல்யாணம் பண்ணிக்கல, உன்னாலே எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அப்படி இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஃபைனலி நான் மேரிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போது அவளோட வயிறை வச்சுக்கிட்டே நான் என்னோட பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தனியாக பேசிக்கிட்டே இருப்பாள். அப்படியே கொஞ்ச நேரம் ஹீரோயின் தூங்கியே போயிடுறாங்க. அதனால் ஹீரோ அவளை அலைக்க தூக்கிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராரு. பெட்ஷீட் போட்டு விட்டு ஹீரோயின் அதை அப்படியே எடுத்து விடுறாங்களே. ஹீரோ இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்போது அங்கே மேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து இவ என்னோட ஒய்ஃப், இவளை நீங்கள் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவள் எழுந்தால் நீங்கள் அவளுக்காக ட்ரெஸ்ஸு கொடுங்க, அப்புறமா அவளுக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சரி ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் எழுந்து பார்த்தா ஹீரோ இல்லையா, அதனால வெளியே பார்க்குற ஹீரோ எங்கேயாச்சும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வர. அப்போது அது புக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போது அந்த மெய்டு ஆண்டியும் வாமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிட உக்காடுறாங்களா. ஹீரோவும் சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஹீரோனை உட்கார வைக்கிறாரு. அந்த ஆண்டி சூப் கொண்டு வரும்போது ஹீரோ வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோனோட காலை செருப்பே இல்லையா, அதனால ஹீரோ அவளை அலைக்க தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். இங்கடே இருக்கேன், நீ உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் நான் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எந்த ஃப்ரெண்ட், சரி ஓகேவா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோயின் அட்லீஸ்ட் இவகிட்டயாச்சும் எல்லாமே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வராங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வரும்போது அப்போது அந்த பையன் இருக்கா இல்லையா, ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், அவன் அங்கே ஃபைனலி நான் என்னோட பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், வா என் கூட அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹீரோ நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஃப்ரெண்டும் ஃபோனை எடுப்பா, அந்த ஃபோனையே உடச்சி போட்டுடுறான். அவங்க 2 பேருமே அப்படியே பயந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் தடுக்க வராளா, அப்போ அவளை தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோன் அவன் வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போகிறான். இதை ஹீரோனோட ஃப்ரெண்டால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால அவன் போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுப்பான். அப்போ தான் ஹீரோனோட மொபைலுக்கு ஹீரோ கால் பண்ணுறாரு. இது மாதிரி ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ ஹீரோனை காப்பாற்ற வெளியே வராரு. அப்போது அங்கே அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. உனக்காக நான் டிஷ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவ இதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஹீரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீ எனக்கானவன் தான் அப்படின்னு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க ஐயோ இன்னும் எதுக்கு ஹீரோயின் வரவே இல்லை, எப்போ தான் அவள் வருவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டோரி பணம் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட எடுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா எதுக்குமா நீ இப்போ அப்படின்னு கேட்டேன். அந்த பையனும் அங்கே வந்துடுறான். சரி வாப்பா அப்படின்னு அவனை உட்கார வச்சு இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி உன்னோட பொண்ணை எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொன்னேன். இந்தா வச்சுக்கோ இவளை, நீயே உனக்கு தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு இது பிடிக்கவே இல்லை. உன்னை கட்டிக்கிட்ட நீ ரொம்ப அழகாக பணக்கார வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவளை புரிஞ்சிக்கவே இல்லை. அவளை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. ஹீரோன் இதை பார்த்த உடனே ஹீரோன் கிட்ட ஓடி போயிடுறான். ஹீரோவும் சொல்கிறாரு,
நீங்கள் அந்த டோரி பணம் கொடுத்திருக்கீங்க இல்லையா, அதனால நானே அந்த பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஹீரோவை அடிக்க வரான், பட் ஹீரோவே அவனை அடித்து போட்டுடுறாரு. அப்புறமா சரி இந்த உன்னோட பணம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறான். அப்போ ஹீரோனோட அம்மா நீ யார் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவ வந்து என்னோட கம்பெனிக்கு இப்போ தான் ஜாயின் ஆனா, இவ இங்கேருந்து போகலாம் தானே அப்படின்னு கேட்டேன். முடியாது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஹீரோ அந்த கார்டை காட்டின உடனே சரி சரி போங்க போங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படியாச்சும் இந்த பணம் வரும் இல்லையா, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நல்லா இவங்கிட்ட பணத்தை கரைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. இந்த சைடு ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே போகும்போது என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி சரி உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுறேன். அப்புறமா வீட்டுக்கு வந்து என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும், அவர்கிட்ட இனிமேல் பணம் கேட்கவே கூடாது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றியும் வருது. ஹீரோயின் அதுதான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆண்டியை வந்து இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போதான் ஹீரோவும் அங்கே வராரு. என்ன டார்லிங் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோ கிட்ட கேட்கலாமா வேணாமா அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஹீரோவும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு போக பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து இல்லை என்னால் வீட்டில் இருக்க முடியாது, நான் ஏதாச்சும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பேன். இங்கே பாருமா நீ இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த டைமில் வெளியே போகிறது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது விடவே போயிடுறான். அப்போ ஹீரோ வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோ கிஸ் பண்ண போனால் ஹீரோயின் தள்ளி போகிறாங்களா. இங்கே பாரு நம்ம ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டோம், எதுக்கு இன்னும் இப்படியே தெளியே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சரி ஹீரோ கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இங்கே ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. இப்போ அந்த செக்ரட்டரி கிட்டேயும் ஹீரோ கேட்குறாரு, நான் கேள்விப்பட்டேன் உன்னோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமே, சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களும் வந்து சொல்கிறாங்க என்னோட ஒய்ஃப்க்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆள் வந்து என்ன இப்படி கேட்குறாரு ஹீரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த சைடு ஹீரோ வந்து இன்னைக்கு ஐயா ஹீரோனை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 டிக்கெட்டு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, பட் ஹீரோனுக்காக தான் அந்த ஈவெண்ட்டுக்கே போகிறாரு. அவங்க 2 பேருமே கிளம்பி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. பட் ஹீரோயின் கிட்ட காசு இல்லை இல்லையா, அதனால ஹீரோ கிட்ட சொல்லும்போது வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே கிளம்பி வராங்க. அங்கே இருக்கிற ரிப்போர்ட்காரங்க எல்லாமே யார் இது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒய்ஃபா அப்படி இப்படி எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ இருந்தாலும் ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. இது எல்லாமே அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாள். அவள் என்ன அவள் என்னோட அளவுக்கு இல்லை, அவளை போய் இவ்வளோ இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வராங்க. இது வந்து ஏலத்தை விடுறாங்க அந்த பொருட்கள் எல்லாமே. இது வந்து ஸ்டார்டிங் ரேட்லேயே அந்த ஜேடு வந்து இவ்வளோ பணம் அப்படி இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு தான் வீட்டில் இருக்க பிடிக்கல இல்லையா, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பா. இது வந்து ஹீரோன்னு பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவ தானே அவள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சரி ஓகே அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளை அனுப்பி வைக்கிறேன். இங்கே ஹீரோயின் அப்புறமா ஹீரோ உனக்கு என்ன அந்த ஜேடு வேணுமா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு பர்த்டே, அதனால ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கு தான். அப்போ ஹீரோயின் என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு கேட்டேன். ஐயே எப்போ பார்த்தாலும் பணம் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த ஜேடை பார்க்குறாங்களா, கண்ணு கொஞ்சம் அவங்களுக்கு மங்கலாக இருக்குது. அந்த ஜேடை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அது வந்து ஃபேக்கு. ஹீரோக்கிட்டேயும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அது வாங்காதீங்க, அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னாச்சு இந்த பொண்ணு இப்படி தடுக்கிறாளே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதை வந்து அந்த பொண்ணு அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்டும் வாங்கிட்டு அப்படியே திமிரு வேற. சரி அந்த பெயிண்டிங் வாங்கலாமா அப்படின்னு ஹீரோவும் கேட்பாரு. பட் ஹீரோன் அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அதுவும் ஃபேக்கு. இங்கே பாருங்கள் இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் இதோட ஒரிஜினல் வந்து ஹீரோ கிட்டே இருக்கும். ஹீரோவும் அது இப்போ தான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, இது ஃபேக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். இப்படியெல்லாம் டீஸ் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 2 பேருமே இருக்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் லைட்டாக தூக்கமாக இருக்குமா, அதனால ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் லேக்காக அவளை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. சரி வா சொல்லு நம்ம வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து வயிறு எரிச்சல் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. காரில் இருக்கும்போது ஹீரோ க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு கொஞ்சம் வெளியே வாடா அப்படின்னு தட்டிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் இருச்சலும் யாரோ வந்திருக்காங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இங்கே பாருங்க, நான் வந்து ஆன்ட்டிக்காக இந்த ஜேடை வாங்கிட்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோ அம்மா ஃபஸ்ட்டு அது ஃபேக்குமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு அப்படியே ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. என்ன இது ஃபேக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாள். ஹீரோவும் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவளுக்கா ஒரே அசிங்கமாக இருக்குது. சே இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ மோசம் போயிட்டோமே அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். ஹீரோன் வந்து ஹீரோக்கு வந்து இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறேன். ஹீரோன் வீட்டுக்கு வந்த பிறகு ஐயோ நான் ஆன்ட்டிக்காக எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஹீரோ நான் நாளைக்கு வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி என்னோடய அம்மாவுக்கு பர்த்டே, அதனால தான் நான் ஏதாச்சும் கிஃப்ட்டை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆளும் சரி வாப்பா உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் கிட்ட நீ ஏதாச்சும் பிக் பண்ணிக்கிட்டே இரு, எங்கேயும் போகாத சரி அப்படின்னு சொன்னால் ஹீரோ நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அங்கே இருக்கிற அந்த புத்த ஸ்டாச்சுவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயே இது வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா. அவள் வந்து இங்கே பாரு, நாங்கள் எவ்வளோ அழகான கிஃப்டை வாங்கியிருக்கோம், நீ போய் இது மாதிரி வாங்கியிருக்கி, இது மாதிரி ஆள் தான் இது மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கிப்பாங்க, பாரு நாங்கள் எவ்வளோ அழகான கிஃப்டை வாங்கியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட்லியானது அப்படின்னு கிஃப்ட்டை காமிக்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து உங்களோட விட என்னோட கிஃப்டே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்சிட மாதிரி பேசிடுறாங்க. இவங்க 2 பேருமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருப்பா, நான் ஆன்ட்டிக்காக ஒரு புதுசான கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், பட் இது வந்து அவ்வளோ விட நல்லா இல்லையாமே, இங்கே பாரு இவ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இவளை ஏதாச்சும் வாங்கிக்க தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னால் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கடையோட ஓனர் இந்த ஸ்டாச்சுவை நீ போய் மேடமோட பர்த்டேக்கு கொடுத்தா என்னோட பிஸ்னஸ் தான் பாழாகும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த பொண்ணு ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் இல்லை இதுதான் எனக்கு வேணும், நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சரிம்மா இது நீ ஃப்ரீயாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தா ஸ்டாச்சுவை கீழே போட்டு உடச்சிடுறாங்களா. அதில் வந்து 2 ஜேடு வளையல் இருக்குது. அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. அந்த வளையல் வந்து ரொம்ப காஸ்ட்லி, இது வந்து பெரிய ஆள் பண்ணியிருக்கிறது. அப்புறமா சரி ஓகே இதையே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகும்போது இந்த பொண்ணு முறைச்சியே பார்த்துக்கிட்டு இருக்க யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஹீரோ பற்றி சொல்கிறா. இங்கே 2 பேருமே வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோவும் கேட்பாரு, உனக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அது எனக்கே தெரியலைங்க, இது மாதிரி இதில் என்ன இருக்குது, அது ஃபேக்கா ரியலாக அது எல்லாமே எனக்கு தெரியுது. சரி உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவங்கள உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்கிறாங்களே. பட் அந்த ஆளுக்கே ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. அதனால் ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன், இது ஜஸ்ட் என்னோடய ஹாபி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அவங்களோட பேபி பற்றி அவங்க 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனை கிஸ் பண்ண போகிற அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு, அதனால் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து மொபைல் எடுத்து பார்த்தா ஹீரோயின் பற்றி தப்பாக ஏதோ இன்டர்நெட்டில் பரவிட்டு இருக்குது. இது வந்து ஹீரோயின் பார்த்து வந்து 3வது ஆளு கிடையாது அப்படின்னு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா என்னை பற்றி இப்படி தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, ஹீரோவை வந்து இவ தான் மயக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கிட்டேயே போய் ஹீரோனோட அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது ஹீரோனோட வீடு அப்படி இப்படி எல்லாமே சொல்லிட்டு உடச்சிட்டு போயிடுறாங்க. அப்போது இவங்க வந்து கோவமாக போய் ஹீரோயின்கே பேசுகிறாங்க. என்னடி நீ ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கியாமே, உன்னால என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கும்போது நீ வரணும், இல்லைன்னா உன்னோட சர்டிஃபிகேட் வந்து அம்மா எரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களோட அப்பா. அவள் வந்தே தீரணும், நீ எதுக்கு அவகிட்ட இவ்வளோ நைஸாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அவரு சொல்கிறாரு இப்போது அவள் வந்து நம்மளோட பிளட்டு கிடையாது அப்படின்னு சொன்ன. இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவள் வந்து லக்கி, அவகிட்ட இருந்து நம்ம நல்லா பணத்தை கரைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் தான் ஹீரோனும் அங்கே வராங்களா. ஹீரோனை வந்து அடிக்கவே போயிடுறாங்க. ஹீரோனோட அப்பா தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாரு. இன்னால தான் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அவங்களோட பேரே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹீரோன் இல்லை இது என்னால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட ஃபேஸை வச்சுக்கிட்டு தான் நீ எல்லா ஆண்களையும் மயக்கிக்கிட்டு இருக்க, மரியாதையே போச்சு அப்படின்னு சொன்ன ஹீரோயின் நீங்கள் எதுக்கு என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க, நான் தானே உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே. உன்னோட ஹஸ்பண்ட் பணக்காரனாக இருந்தால் என்ன, சரி எனக்கு வந்து இப்போயோ பணம் கொடு, இதனால உன்னோட தம்பி படிப்பு செலவுக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா சரி ஓகே உன்னோட சர்டிஃபிகேட்டை நாங்கள் எரிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கோச்சிக்கிட்ட அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கு வந்து ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த சன்கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்களே. ஹீரோவும் அதை பார்த்துட்றாரு. என்னாச்சு உனக்கு இந்த டைமில் சன்கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறாரு.
பார்த்த ஹீரோயின் அழுது 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 அவங்களோட கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. அதனால ஹீரோவும் அவங்களோட மடி மேலே உட்கார வச்சுக்கிட்டு, என்ன ஆச்சு, யார் உன்னை புள்ளி பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஹீரோ கடிச்சிடுறாங்களே, சாரி சாரி அங்கிள், நீங்கள் அப்புறமா உங்களோட ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் 2 பேருமே கப்பால் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அடிக்க வந்துட்டாரு. இங்கே பாரு, எனக்கு இவ்வளோ அழகான வயது இருக்கும்போது நான் எதுக்கு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரு. ஹீரோயின் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் விட்டா இவர் சும்மாவே இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. ஹீரோவும் ஃப்ரெஷ்அப் ஆகும்போது என்னதான் இன்டர்நெட்டில் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு யார் இது பண்ணது எல்லாமே சொல்லிடுறாரு அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட. அவங்களோட அசிஸ்டண்ட்டு வந்து சொல்லிடுறாங்க, இது மாதிரி ஹீரோயின் பற்றி தப்பாக சொன்னது வேறு யாரும் கிடையாது, உங்களோட ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இருக்கா இல்லையா அவள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவும் ஏதோ ஒரு பிளான் போட்டு இன்னைக்கு நைட் நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பார்ட்டி ஹாலும் காட்டுறாங்க. ஹீரோவும் அங்கே போய் உக்காடுறாரு. அப்போது அவரோட பக்கத்துலேயும் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அப்படி இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட பேச வர, பட் ஹீரோ வந்து அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிடுறாரு. அதே டைமில் தான் அந்த அங்கே வர. அவள் வந்து ஹீரோ நீ என் கூட ட்ரிங்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்றாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். சரி ஓகே அப்படின்னு ஹீரோவுக்கிட்ட கொஞ்சம் குசுமுசாக பேசுகிறாரு. சரி எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவள் குடுகுடுன்னு ஓடி போகிறா. அப்போ ஹீரோ தனியாக இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் அவள் வர. ஹீரோ கிட்ட கொஞ்சம் நெருங்க போவாளா. அப்போது எல்லாருமே ஃபோன் எடுத்துக்கிட்டு அவளோட ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்காக அவளை பள்ளி வாங்கிட்டாரு. இப்போ இவ தான் ஹீரோவை செடியூஸ் பண்ணா அப்படின்னு ரூமர் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கும். இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கேட்டால் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்படியாச்சும் வேலைக்கு போய் அவங்களோட பணம் கொடுத்துட்டு இவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி உங்களோட கம்பெனிக்கு நான் வரேன் அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து 2 பேருமே கிளம்பி அந்த கம்பெனிக்கிட்டேயும் வந்துடுறாங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு வர, அவளை நீ தான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனும் அங்கே வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அவங்களும் அதை பார்த்து சரிம்மா எங்கே உன்னோட அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஹீரோன் கிட்ட இல்லையே, அதனால் இதெல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, போ எந்த ஸ்கூலில் படிச்சியோ அப்படி இப்படி எல்லாமே திட்டுட்டு போ, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஹீரோன் இங்கே வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் ஹீரோன் ரொம்ப பாவமாக அந்த வீசின அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் அவங்களோட அம்மா கடனை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அந்த கிராஜுவேஷன் இருக்குது இல்லையா சர்டிஃபிகேட், அது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வராங்களா. எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி பணம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்களா. என்கிட்ட பணம் இல்லை, நான் வேலைக்கு போய் இதை சம்பாதிச்சு தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இது ரொம்ப லேட் ஆகிடுமே, சரி போ உன்னோட ஆள்கிட்டே கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோனோட அப்பாவும் அங்கே வராரு. சொல்கிறாங்க, நான் உங்களோட பொண்ணு தானே, எதுக்கு நீங்கள் என்னை இப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமாடி நீ பணம் கூட அப்போ தான் உன்னோட அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன உங்களுக்கு மணி டூல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கோபமாக வருது, நீ அவன் கூட இருந்துட்டு இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போடுறாங்க. சைன் போட்டால் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சைன் போட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னம்மா வேலை செட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. இவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா உங்களோட கம்பெனியோட சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஹீரோவும் குத்துமதிப்பாக ஒரு சேலரியாக சொல்கிறாரு. அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் அகைன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க சரி இது எல்லாமே இருக்குது தானே, ஓகே நீ இந்த துடைக்கிறது கூட்டுறது அந்த வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் இங்கே எல்லாருமே வேலை தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுறதுன்னா பண்ணு இல்லைன்னா போ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட மேனேஜர் அங்கே வந்துடுறாரு, செக்ரட்டரி. அவங்க வந்து என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, உன்னோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்து போ அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் அங்கே வந்துடுறாங்களா. அவங்களும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன இப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோனை வந்து பர்சனலாக ட்ரீட் பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பயந்துடுறா, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் திட்டி வேலை
விட்டே அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து கம்பெனிக்கு ஜாயின் ஆயிட்டாங்க வேலைக்கு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் ரொம்ப அழகாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ சடனாக பார்த்து ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாரு. அப்புறமா அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் நிறைய ஸ்டாக் எல்லாமே வாங்கி வச்சிருப்பாரா. அதை பார்த்து ஹீரோயின் எதுக்கு இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இது வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போது ஒரு ஆள் வந்து ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு புதுசான பிளான் வந்திருக்கு, அதனால தான் பார்த்தா எக்கச்சக்கமான காஸ்ட் ஆயிருக்கு. அதனால தான் ஹீரோயின் அதை பார்த்து என்ன இதுக்கு இவ்வளோ செலவா அப்படி இப்படி எல்லாமே ஹீரோயின் கொஷன் கேட்பாங்களா. அவர் வந்து பயந்துட்டுறாரு. என்னம்மா நீ என்ன குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன். இங்கே பாருங்க இவ்வளோ நம்மளோட சேரிட்டியே இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே இது அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயந்து அங்கேருந்து ஓடிடுறாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.